இது செல்லு டைம் கூட டைம் மணி 11:07. க்ரௌட பாருங்க. பாருங்க வண்டி எத்தனை வண்டி நிற்குதுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மூவியோடைய ரிவ்யூன்னு சொல்லலாம். ரெண்டாவது என்னுடைய பர்சனல் ரிவ்யூ, அதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி எதையா ஒன்று சொல்லலாம். மஞ்சுமல் பாய்ஸ் அதுதான் காரணம். மஞ்சுமல்ங்கிறது ஒரு ஊர் கேரளாவில். அங்கே இருக்கிற பசங்க வந்து வெளியே ட்ரிப் போகிறாங்க. ஸோ அந்த ட்ரிப்பில் நடக்கிற பிரச்சனையும் சுவாரஸ்யமும் தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸுங்கிற படத்தில் அப்படியே ரியலாக எடுத்து வச்சுக்கிறாங்க. நான் கூட அந்த படத்தை இந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணுறாங்களே, ஒரு எதுவுமே இருக்காதோ, சும்மா ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டுக்காக யோசித்தேன். ரெண்டாவது, அதில் முக்கியமாக பேசப்படுற கொடைக்கானலில் இருக்கிற இந்த குணா குகை டெவில் கிச்சன், சைத்தானின் சமையலறை அப்படிங்கிறாங்க. ஸோ அது இப்போ வரைக்குமே அந்த குணா குகைங்கிறது இருக்குது அந்த இடத்துல. இப்போ வரைக்குமே அந்த பயங்கிறது அங்கே போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. காரணம் என்னென்னா, அதோடைய அந்த குழி, அந்த பள்ளத்தாக்கு, அதுக்குள்ளே விழுந்தோம் அப்படின்னா எங்கே இருக்கணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா கீழே வெகு தூரம் அந்த ஆழம் போகுதுங்கிறாங்க. அது எது வரைக்கும் போகுதுங்கிறது இப்போ வரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலைங்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ நாம் என்ன இந்த வீடியோவில் மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சாட்டர்டே நான் வந்து மஞ்சுமல் பாய்ஸுக்கு போகலான்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு 1 வீக்காக சொல்லிகிட்டு இருந்தேன். என் தம்பி வந்து என்னென்னா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். ரெண்டாவது எங்கள் ஊரில் இருக்கிற அந்தியூரில் இருக்கிற சிந்து சினிமாவில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் இந்த 1 வீக்கு இப்போ தான் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கோபியில் ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நாம் ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேணும். ஸோ வேலை 2 வாரமாக எனக்கு வந்து நைட்டே நான் பைக்கில் போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வந்துட்டுக்கிறேன். ஒழுங்காக வீடியோ கூட எடுக்க முடியல, டைமுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுவே எனக்கு பெரிய மன வருத்தத்தில் இருக்கிறேன். ஸோ இதில் எங்கே போய் நான் போய் படத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுனால நான் ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போய்ட்டு வந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன். நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்திருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கல. ஒர்க் ஃபுல்லாக இருக்கிறனால நம்ம வீடியோ எடுக்க முடியல, வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஓகே, நம்ம மஞ்சுமல் பாய்ஸுக்கு எப்படியோ ஒன்று போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நல்ல வேலை எங்கள் ஊருக்கு ஒரு 7 கிலோமீட்டர் போனால் அந்தியூர் வந்துடும். ஸோ அங்கே போய் அந்த படத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அங்கே போய் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக சனிக்கிழமை போகலாம் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி சனிக்கிழமை நான் டியூட்டிலாம் போயிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வந்தது 6 மணி. 6 மணிக்கு மேலே எப்போ போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, சரி 6 மணிக்கு ஷோ முடிஞ்சுது. ஷோ 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். நான் வீட்டுக்கு வந்து 6 மணி. ஸோ இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நைட் ஷோ போகலான்னு சொல்லிட்டான் தம்பி. ஸோ நைட் ஷோ போகலான்னு சொல்லிட்டு நானும் தம்பி மட்டும் தான், நிறைய பேர் போகலான்ட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் வரல அந்த டைமுக்கு. சரி நாம் 2 பேர் மட்டும் போயிடுவோம், நான் சண்டே லீவு தான் 2 பேருக்கும், அதனால் ஃப்ரீயாக இருந்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக, ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நைட் ஷோ போயிட்டோம். நாங்கள் நைட் ஷோ உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகும்போது 9 மணிக்குள்ளே போயிட்டோம். 9:40 சம்திங் நாங்கள் தேட்டருக்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான க்ரௌடு தான் இருந்துச்சு. நாங்கள் தேட்டருக்குள்ளே போய் படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்தில் கூட்டம் சும்மா பயங்கரமாக வந்துடுச்சு. நைட் ஷோவுக்கு அத்தனை கூட்டம். எல்லாம் வந்தவங்க எல்லாருமே முக்கால்வாசி பாய்ஸ் தான். பாய்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. அதில் அதிகமாக வந்தது எல்லாமே பாய்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக வந்துருந்தாங்க. 5 பேர் அந்த மாதிரி நிறைய குரூப்பாக தான் வந்துருந்தாங்க. எதனால் அந்த ஈர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து யோசித்தேன். அந்த இடத்துல இந்தளவுக்கு இந்த படம் வந்து ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா எதனால் அப்படிங்கிறதையும் யோசிச்சு அந்த படத்தை ஃபுல்லாக தெளிவாக பார்க்கணும், எந்த ஒரு இது இல்லாமல் கரெக்டாக அந்த படத்தை பார்க்கணும், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்தேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் தான் பேசுகிறாங்க. அது நார்மலாக பசங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இப்போ நார்மலாக இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறோமா, ஒரு மேரேஜுக்கு போகிறோமா, எல்லாம் பழைய பசங்களாக பார்த்து பேசுகிறோமா, மறுபடியும் எங்கேயாவது போகலான்னு ட்ரிப் பிளான் பண்ணுறோமா, அந்த ட்ரிப் கேன்சல் ஆகுதா, மறுபடியும் வேறு ஒரு பக்கம் ட்ரிப் பிளான் பண்ணுறோமா, போகிறோமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோலுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
நார்மலாக மலையாளத்தில் தான் பேசுகிறாங்க, நமக்கு புரியுது கொஞ்சம். நார்மலாக பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது போகுது ஃபஸ்ட்டு எல்லாமே. இன்ட்ரோல் முடியுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா, இவங்க வந்து போகிறாங்க, இங்கே கொடைக்கானல் போகிறாங்க, ட்ரிப் போயிட்டு கொடைக்கானல் போகிறாங்க, 10 பேர் பக்கமாக போகிறாங்க. அதில் வந்து இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு போட்டு இருந்தோம். நம்ம பசங்க எப்பயுமே என்னடா அவங்க போட்டு போடுறது, நான் போய் பாட்டு வருவோம்டா, என்னடா ஆயிடுது அப்படி எதை வேணாங்கிறமோ அதை தான் நம்ம பசங்க ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. எது பண்ணுங்கடா நல்லதுடா அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது போங்கடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எதை பண்ணாத, வண்டி வீலிங்லாம் பண்ணாதடா அப்படின்னா கமனரா நீ முதல்ல வீலிங் பண்ண வேண்டாம், கை 2 விட்டு கூட வீலிங் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எதை வேணாம்னு சொல்கிறோமோ அதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த பசங்க என்ன பண்ணிக்கிறாங்க, உள்ளே இறங்கலான்னு சொல்லிட்டு எகிரி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னே குழிக்குள்ளே ஒருத்தர் விழுவுறாரு, உள்ளே குழிக்குள்ளே விழுந்துடுறாரு. அது கிட்டத்தட்ட 600-700 அடிக்கு 900 அடிக்கு கீழே போய் விழுந்துடுறாரு. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லைங்கிறது தெரியல. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து ஒரே மன வருத்தம். காரணம் என்னென்னா, நம்ம கூட வந்து ஒரு பையன் உள்ளே போயிட்டானே அப்படிங்கிற ஒரு மன வருத்தமாகுது. உடனே அவனை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் வந்து நீ தான் தள்ளி விட்ட, நீ தான் கொண்டுட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க முயற்சி பண்ணி உள்ளே இறங்கி எப்படியாவது ஒன்று காப்பாற்றினவனை அப்படின்னு சொல்லிட்டு மழை வருது. மழைகளுக்கு அப்புறம் உள்ளே கற்றுன்னு கத்துறாங்க. கத்தும் போது அந்த குழிக்குள்ளே இருந்து சவுண்டு கடைசியாக வீட்டுக்கு போயிடலாம், ஆகாது, வரமாட்டான், செத்துட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடைசியாக சரி கத்தி தான் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போய் அதை கத்துறாங்க. கத்தும் போது அந்த உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. உடனே அப்போ அவன் உசுரோடு தான் இருக்கிறான், இப்போ காப்பாற்றியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு ஒரே புடியாக நின்று கடைசியாக யாருமே அந்த குழிக்குள்ளே இறங்கலின்னு சொல்லிட்டு, வேணாம் யாரும் இறங்க வேண்டாம், என் ஃப்ரெண்டை காப்பாற்றேன், நானே என் ஃப்ரெண்டை காப்பாற்றி என் உயிரை பணையை வச்சு நான் உள்ளுக்குள்ளே இறங்கி நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தைங்களாம் ஒரு போர் வீலுக்குள்ளே ஏதோ விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அந்த குழந்தையோட அண்ணனோ யாரோ ஒரு சின்ன பையன் அந்த பையனை காலில் கட்டி விட்டு உள்ளே இறக்கி விட்டு அந்த பையன் போய் தூக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டை தானே போய் காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு உள்ளே போய் உள்ளே போனால் செத்து போயிடுவேன்னு சொல்கிறாங்க. யாரும் உள்ளே போக பயப்படுறாங்க, ஃபயர் சர்வீஸ்காரங்க பயப்படுறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு செத்துருவான், என் ஃப்ரெண்டு வந்து உள்ளே போனவன் அப்புறம் அவனே செத்து போயிட்டேன்னா அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போய் நான் என்ன பதில் சொல்கிறது, நான் என்னை நம்பி தான் எங்கள் வீட்டில் விட்டாங்க, நானே இறங்குறேன் உள்ளே, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை நாங்கள் கூட்டிகிட்டு போகலைன்னா நாங்கள் எல்லாருமே குழிக்குள்ளேயே விழுந்துடுறோம், எல்லாருமே செத்து போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துறாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை கட்டிவிட்டு உள்ளே இறக்கி அந்த ஃப்ரெண்டை மேலே தூக்கி காப்பாற்றுறாங்க. ஸோ இது வந்து ஒரு மூவியில் எடுத்த சீன். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு மூவியில் எடுத்த ஒரு சீனு. இதில் நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த அளவுக்கு இது வந்து ஃபேமஸ் ஆச்சு இந்த படம் அப்படிங்கிறது நம்ம எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் ஃபேமஸ் ஆனதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஃப்ரெண்ட்ஷிப் காதலுங்கிறது ஒரு பெரிய புனிதமான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை உள்ளே வச்சுட்டாங்க. அது வந்து பயங்கர பீக்கில் கொண்டு போயிடுச்சு அந்த லைனு, மனிதன் உணர்ந்து கொள்ளது மனிதன் காதல் அல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ அளவு. காரணம் என்ன அப்படின்னா, தான் ஃப்ரெண்டு என்னை நம்பி நான் டூர் வரான், என்னோட தான் ட்ரிப்பு வரான், இங்கே வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்காக நான் அவனை விட்டு போட்டு நான் போக மாட்டேன், வாழ்வோ சாவோ எதாக இருந்தாலும் சரி நானே நின்று பார்த்துட்றேன், நானே காப்பாற்றுறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இறங்குறாங்க. ஸோ இதெல்லாம் சீனாக வச்சு அந்த படம் எடுக்கும்போது தான் இந்தளவுக்கு ஃபேமஸானது. காரணம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பு ரியலாக நடந்த ஸ்டோரி. ஏன்னா நாமளாக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலை, ஒரு படம் எடுக்கலை. இது வந்து ரியலாக நடந்ததை இவங்க வந்து மேக்கப் பண்ணி வீடியோ எடுத்தாங்க, அதாவது ஒரு மூவி எடுத்துட்டாங்க. அதுதான் இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆனது காரணமே அது ஒன்று தான். இதில் வந்து நாங்கள் வந்து படம் பாட்டுக்கும் போது நானும் என் தம்பிக்கும் எனக்கு 2 பேர்த்துக்குள்ளேயும் மனசுக்குள்ளே படக்குன்னு அடிக்குது. காரணம் என்னென்னா, அந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு இதாக இருக்குது, பயமாகவும் கொஞ்சம் இதாகவும் இருக்குது. ஒரு என்னடா நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாகவே இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இது சாதாரண முன்னாடி ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கிற படம், இது ரியல் லைஃப்பில் அப்போ நடக்கும்போது எப்படி இருந்திருக்கும், இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்படி இருந்திருக்கும். தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருந்தவன் உள்ளே போய் விழுந்துட்டான், உள்ளே ஒருத்தன் எவனும் இறங்க மாட்டேங்கிறான், இறங்கினா செத்து போயிடுவேன், நான்லாம் போக மாட்டேன்னு சொல்லி ஃபயர் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்காக என்னடா பண்ணுறது, சரி நாமளே இறங்கிடுவோமா அப்படின்னு முடிவு பண்ணி, நீ இறங்கலாம் நான் இறங்குறேன், நான் இறங்கலாம் நீ இறங்குறேன்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசி வச்சு, சரி நானே இறங்குறேடான்னு சொல்லி அதில் இருக்கிறவங்கள வயசில் மூத்தவர் ஒருத்தர் நான் இறங்கி காப்பாற்றுறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே இறங்கி காப்பாற்றுறங்கிறது
அதாவது அவங்களுக்குள்ளே வந்து அந்த அளவுக்கு ஒரு லவ் இருக்கிறதுனால தான் அந்த படத்தில் அவர் சொல்கிறது என்னென்னா, அவங்க அம்மா வந்து என்னை நம்பி தான் அனுப்புனாங்க, அவங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு. இப்போ நான் இங்கே விட்டு போட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டான், செத்து போயிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சது, இதுக்குள்ளே குழந்தைங்க யாரும் காப்பாற்ற முடியாது, யாரும் உள்ளே இறங்கி காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை, போலாம் வாங்க, அவ்வளோதான் அது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் விடவே இல்லை. ஆனால் இது ரியலாக நடந்தது. எனக்கு அந்த படத்தை பார்த்து வந்துட்டு நான் என் மைண்டுக்குள்ளேயும் என் தம்பி மைண்டுக்குள்ளேயும் ஓடிட்டு இருந்தது எல்லாமே என்னென்னா, இப்போ நம்ம சும்மா அந்த படத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு படத்தை பார்த்துட்டு நான் வெளியே வரும்போது என் தம்பிகிட்ட சொன்னது தான், நம்ம சும்மா அப்படி படத்தை பார்த்ததுக்கே இந்த அளவுக்கு நம்ம ஒரு படத்தமாக இருக்குதேடா, உண்மையாலும் அந்த பிளேஸில் இருந்தவங்களுக்குலாம் எப்படி இருந்திருக்கும், உண்மையாலும் தன்னுடைய ஃப்ரெண்டு உள்ளே உளுந்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும், உசுரோடு தான் இருக்கிறான், உங்களுக்குள்ள கருகும்னு இருக்கும், அங்கே மேலேருந்து கத்திகிட்டே இருக்கிறாங்க, இவனால் பேச முடியல, ஒன்றும் முடியல, கை காலில் அடிபட்டுருக்குது, அவனுக்கு எப்படி பயமாக இருந்திருக்கும், மேலே இருந்து உள்ளே இறங்கவனுக்கு எப்படி பயமாக இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அப்போ அவங்க உண்மையாக நடந்த அப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த படத்தில் சீன் எடுத்தது அதெல்லாம் விட இந்த சீனை பார்த்தே நம்ம இந்த அளவுக்கு பயப்படுறோமே, உண்மையாலும் உள்ளே உளுந்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும், உண்மையாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் உள்ளே இறங்கி அவன் என் ஃப்ரெண்டை காப்பாற்றணுனுக்கு எப்படி இருந்திருக்கும், சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவுரு பிடிச்சி இழுக்கும்போது எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் தான். நான் என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா நாம் வந்து நம்ம அப்பா அம்மாட்டையோ நம்ம லவ்வர்கிட்டையோ நம்ம ஒய்ஃப்கிட்டையோ யார்கிட்டையுமே சில விஷயத்த சொல்லவே மாட்டோம். ஆனால் பல விஷயத்த நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட தான் சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் சொல்லுவோம். நிறையா விஷயத்த நம்ம அப்பா அம்மாட்ட சொல்ல மாட்டோம், வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்ல மாட்டோம், ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டோம், லவ்வர்கிட்ட சொல்ல மாட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி இதா அப்படிடா அப்படின்னா சொன்னால் அடே வர்ற பார்த்துக்கடா அப்படிமா. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து நார்மல் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர காதலை விட இந்த காதல் அளவுக்கு அதிகமான ஒரு காதல், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா யாருன்னே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது, அவன் ஒரு வேறு வீட்டில் பிறந்து வளர்ந்து இருக்கிறவன், நாம் ஒரு வேறு வீட்டில் பிறந்து நாம் வளர்ந்து இருக்கிறவன், ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏற்படுற அந்த ஒரு லவ் ஃப்ரெண்ட்ஷிப், அவனுக்காக என்னென்னா நான் பார்த்துக்கொண்டா, எனக்காக ஒன்று அவன் பார்த்துக்கொண்டா அப்படிங்கிற வர அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சொல்லிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு லவ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ்ங்கிறது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் கூட இருக்கிறீங்க எல்லாத்தையுமே வந்து ஜாலியாக பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் ஆகுது. காரணம் என்னென்னா, எப்படி இருந்திருக்கும் அவன் உள்ளே இறங்கும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். பயந்துகிட்டே தான் உள்ளே இறங்கியிருப்பான். ஐயோ அவன் இருக்கிறானே இல்லையா, அவனை போய் பார்க்க முடியுமா, தூக்க முடியுமா, தூக்கி மேலே ஏற்ற முடியுமான்னு பயந்துட்டு இறங்கியிருப்பான். உளுந்தவன் நம்ம இவ்வளோதான் முடிஞ்சிட்டோம், செத்துட்டோம், அவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சிருப்பான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயமாக இருந்துக்கு, உள்ளே இறங்குறானே, இவனுங்கிற உள்ளே போய் செத்து போயிட்டானே என்ன பண்ணுறது, இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படா காப்பாற்றுறது, சப்போஸ் இவன் உள்ளே போயிட்டு மேலே வந்து அவன் இல்லைன்னு வந்துட்டானா நம்ம எங்கே போய் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறது, ஐயோ நம்ம நண்பன் இப்படி ஆகிட்டானே, நம்மளால் எல்லாம் வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பதட்டமாக இருந்திருக்கும். அப்போ அந்த மக்கள் இருந்த பொதுமக்கள், போலீஸ்காரங்க, ஃபயர் சர்வீஸு, ஐயோ ஏற்கனவே ஒருத்தன் உள்ளே விழுந்துட்டான், இவன் நான் இறங்குறேங்கிறான், எவனும் இறங்க மாட்டேங்கிறான், இவன் நான் இறங்குறேங்கிறான், இவன் இறங்கி இது ஏதோ நான் ஆயிடுச்சு நாம் என்னடா போய் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு இருந்த பயம் எல்லாமே ஒரு பிரச்சனை தான். எல்லாத்துக்கும் மேலே ஏதோ ஒரு சக்தினால் அவன் உள்ளே இறங்கி அந்த ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றி மேலே கொண்டு வந்து பயங்கரமானது. ஒரு ரியல் ஸ்டோரி தான் வந்து இவங்க வந்து ஒரு மூவியாக மேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு படம். நான் நினச்சதை விட பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து ஏதோ சும்மா படம் வந்து சும்மா ஒரு ட்ரெண்ட் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் இப்படி பண்ணி படம் ஓடுறதுக்காக பண்ணுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு ரியல் ஸ்டோரியை நீங்கள் கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயில் எடுத்துட்டாங்க அப்படின்னா படம் நாம் சொல்லவே தேவையில்லை, தானாகவே ஹிட் ஆயிடும். நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, ஏன்னா மக்கள் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ஸ், அதாவது ட்ராவல் போயிட்டே இருக்கிறாங்க பாருங்கள், ட்ராவல் வெளியே போகிறது, பசங்களோட இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு பசங்க போய் பார்த்து அந்த படம் வேறு எங்கேயோ போய் நின்றுச்சு. ஏன்னா அவங்க எடுத்தது வந்து ஒரு உண்மையான ஒரு கதையை எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த படத்தை எடுத்த எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். எல்லோரோடையும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.